ஹை ஸ்ப்ரெடேட்டர் பேட்லேண்டுக்கான அஃபிஷியல் டீசர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட பிளாட் என்ன, இந்த டீசர்ல என்னெல்லாம் காமிச்சிருக்காங்கன்னு பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஆக்சுவலி ப்ரே படத்தோட ஹிட்டை தொடர்ந்து தான் இந்த பிரெடேட்டரோட ஃப்ரான்ச்சைஸும் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸும் திருப்பி ரெசரக்ட் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல டெத் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. இந்த ப்ரே அண்ட் ஏலியன் ரேம்லஸோட ஹிட்டை தொடர்ந்து தான் இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு திருப்பி உயிர் வந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ இந்த பேட்லேண்ட்ஸ் படமே ஃபியூச்சர்ல ஏலியன் ஸ்ப்ரெடேட்டர் படம் வரதுக்கான ஒரு அடித்தளமா இந்த படம் இருக்கு. இது கிட்டத்தட்ட நடக்க போகுதுன்னே சொல்லலாம். ஆல்ரெடி ஏலியன் ஸ்ப்ரெடேட்டர் படம்ன்றது நடந்திருக்கும். பட் அந்த படங்கள் ஓகேன்ற அளவுக்கு இருக்கும். ஆனா இந்த வாட்டி கரெக்டான ஒரு வழி அமைச்சு ப்ராப்பரான ரேட்டிங்கோட ஏலியன் பிரெடேட்டர் படத்தை நடத்துனாங்கன்னா கண்டிப்பா தரமா இருக்கும். ஓகே, வாங்க பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ட்ரைலரோட ஓப்பனிங்ல பிரெடேட்டரோட டிராஃபி ரூம் காமிக்கிறாங்க. அதோட டிராஃபிஸ் ஏகப்பட்ட ஸ்கல்ஸ் அந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஆபிஷா ஹண்ட் பண்ண அதோட பிரேயோட ஸ்கல்ல தான் டிராஃபிஸைக்கும் இந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்கல்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதுல ரைட் சைடு நோட் பண்ணீங்கன்னா டீரக்ஸோட ஸ்கல்ல நீங்க பார்க்கலாம். அப்ப டைனோசர் வாழ்ந்த பீரியட்லயுமே நம்ம பிரெடேட்டர் பூமிக்கு வந்து டைனோசர் ஹண்ட் பண்ணியிருந்திருக்கு. இதே ஸ்டோரி ஒரு எபிசோட கொடுக்கலாம். இப்ப பிரெடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி படம் வரப்போகுது. 3 விதமான டைம் பீரியட்ல 3 விதமான வாரியர்ஸ் கூட 3 விதமான பிரெடேட்டர் சண்டை போட போகுது. இது ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமே கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசமான ஹண்டோட ஸ்டோரி எல்லாம் இப்படி கொடுக்கலாம் இவங்க. அடுத்து அப்படி சென்டர் நோட் பண்ணீங்கன்னா கொரிலாவோட ஸ்கல்லையும் நோட் பண்ணலாம். கொரிலாவுமே ஒரு பிரேவா நம்ம பிரெடேட்டருக்கு ஒரு காலத்துல இருந்திருக்கு. அடுத்து இன்னொரு ஸ்கல்ல ஹோல் சோஷியல் மீடியாவுமே இது இண்டிபெண்டன்ஸ் டே படத்துல வந்து அந்த ஏலியனோட ஸ்கல் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஏலியனோட பேர் ஹார்வெஸ்டர். இண்டிபெண்டன்ஸ் டே படத்துல இதே மாதிரி ஒரு ஏலியன் தான் வந்திருக்கும். சொல்ல முடியாது, எல்லாரும் சொல்ற மாதிரி ரெண்டுமே சேம் ஏலியனா இருக்கலாம். ஏன்னா இந்த படத்தோட ரைட்ஸுமே 20th Century Fox தான் ஓன் பண்றாங்க. சேம் நம்ம ஏலியன் அண்ட் பிரெடேட்டரோட ரைட்ஸ் அவங்க தான் ஓன் பண்றாங்க. அதனால இந்த கிராஸ் ஓவர்ன்றது ஈஸியா உங்களுக்கு நடக்கலாம். அடுத்து இந்த ஏலியன் ஸ்கல்லுக்கு மேல ஒரு ஸ்கல்லை நோட் பண்ணீங்கன்னா ஹியூமனோட ஸ்கல் மாதிரியே இருக்கும். அதுவே பெருசா இருக்கும். அது அநேகமா இன்ஜினியர்ஸோட ஸ்கல்லா இருக்கலாம். இன்ஜினியர்ஸ் வந்து ஏலியன் யூனிவர்ஸ் பொறுத்தவரைக்கும் மனுஷங்களுக்கு கிரியேட் பண்ணது இன்னும் பலச்சதை அவங்க தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அது ஏலியன் ப்ரோமோத்தியஸ் படத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த இன்ஜினியருமே பிரெடேட்டர் ஹண்ட் பண்ணியிருந்திருக்கு ஒரு சமயத்துல. மொத்தம் அந்த சின்ன சின்ன ஸ்கல்ஸ் என்ன ஸ்கல்ஸ் நம்மளுக்கு தெரியல. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா நம்ம ஹியூமனோட ஸ்கல்லுமே நோட் பண்ணலாம் வித் முதுகெலும்போட. எனக்கு தெரிஞ்சு பிரெடேட்டர்ஸோட ஓரளவு ஒர்த்தியான ஆப்பனன்ட் வந்து நம்ம ஹியூமன்ஸ் சொல்லலாம். ஏன்னா அப்படிதான் ஹியூமன்ஸ் எல்லா படத்துல காமிச்சிருக்காங்க. எப்பொழுதுமே பிரெடேட்டர் பிசிக் வைஸா என்ஹான்ஸ்டா இருக்கும். டெக் அண்ட் வெப்பன் வைஸா அப்கிரேடடா இருக்கும். பிசிக் வைஸா நம்ம பிரெடேட்டர் கூட மேட்ச் ஆக மாட்டோம். அதே வெப்பன் வைஸா பாத்தீங்கன்னா எடுத்து நிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட வெப்பன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா படத்துலயும் பிரெடேட்டர்ஸை டிஃபீட் பண்ணி கொண்டு இருக்கும். கிட்டத்தட்ட மனுஷன் பிரெடேட்டரோட ஒர்த்தி ஆப்பனட்டா இருக்கான். அந்த கான்ல கூட மனுஷனை கொடூரமா கொண்டு முதுகெலும்போடு பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கலாம். மத்த அந்த டிஃபரெண்டான ஸ்கல்ஸ்லாம் என்ன நம்மளுக்கு தெரியல. இதே டிராஃபி ரூம்ல தன்னோட ஹெல்மெட் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நம்ம பிரெடேட்டர் காமிக்கிறாங்க. இந்த படம் பிரெடேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிரெடேட்டர் ஒரு ப்ரோட்டகனிஸ்டா வச்சு அந்த படம் நகர போகுது. அப்படி பார்த்தா இது ப்ரோட்டகனிஸ்ட் பிரெடேட்டரோட டிராஃபி ரூமே கிடையாது. ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஹண்ட் இந்த படத்துல அது பண்ண போகுது. இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்ல வேற ஏதோ ஒரு பிளானட்ல ஹுட்டியோட ஒரு பிரெடேட்டரை காமிச்சிருப்பாங்க. அந்த பிரெடேட்டர் ஃப்ளையிங் பீக்ல டிராவல் பண்ணி வேற ஏதோ ஒரு பிரெடேட்டர் ஹண்ட் பண்ணும். அந்த பிரெடேட்டர் இந்த லுக் கூட தரமா இருக்கும். இந்த லுக்கை பத்தி கூட யாருமே எனக்கு தெரிஞ்சு பேசல. லுக் பார்க்க செம தரமா இருக்கும். அதே சமயத்தில் அது எல்டர் பிரெடேட்டர் மாதிரி இருக்கும். அது ஏன் அந்த பிளானட்ல இறங்கி அந்த பிரெடேட்டர் கொள்ளுது, அது கூட சண்டை போடுன்னு தெரியல. ஒருவேளை பிளானட் விட்டு வெளியே வந்து ரோகா சுத்திக்கிட்டு ஒரு பிரெடேட்டரா அது இருக்கலாம். உண்மையான ரீசன் படத்தை பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலா இந்த பிரெடேட்டர் வந்து சோலார் சிஸ்டமே டிஃபரெண்டான ஒரு சோலார் சிஸ்டமா தான் இருக்கு. இந்த ஷாட்ல இந்த பிரெடேட்டருக்கு பேக்ரவுண்ட் நோட் பண்ணீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டத்துல கிட்டத்தட்ட 3 சன் வந்து ஒன்னோட ஒன்னு நெருக்கி இருக்கு. என்டையர் இந்த பிளானட் ரொம்ப டிஃபரெண்டா தான் காமிச்சிருந்தாங்க. அடுத்து இப்போ ப்ரோட்டகனிஸ்ட் பிரெடேட்டரையும் அப்படியே இந்த படத்தோட பிரிமைஸ்டி வந்தோம்னா டெக்ன்ற ஒரு யங்கான வீக்கான ஒரு பிரெடேட்டர், அதோட கிளான்ல இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு பிரெடேட்டர் தன்னோட ஒர்த்தினஸ் தான் ஃபாதருக்கும் தான் கிளானுக்கும் ப்ரூஃப் பண்றதுக்காக கலஸ்குன்ற ஒரு பிளானட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹண்ட்டுக்காக போகுது. வித் லிமிடெட் வெப்பன்ஸோட போகுது. போய் அதோட ஃபர்ஸ்ட் ஹண்ட்டை கிரேட்டா முடிச்சுதா இல்லையா, அதோட ஒர்த்தினஸ் அது ஃபாதருக்கும் கிளானுக்கும் ப்ரூஃப் பண்ணி திருப்பி அதோட கிளானுக்குள்ள போச்சால்தான் படத்தோட கதை. இந்த டெக்ன்ற பிரெடேட்டர் சூஸ் பண்ணிருக்க பிளானட்னு பாத்தீங்கன்னா அந்த பிளானட் நேமோட மீனிங்ன்றத பாத்தீங்கன்னா பிளானட் ஆஃப் டெத்ன்றதான் அதோட மீனிங். இந்த மாதிரி நேம்ல டெத்தை கொண்ட ஒரு பிளானட் தான் இந்த பிரெடேட்டர் சூஸ் பண்ணிருக்கு. இந்த டெக்ன்ற பிரெடேட்டர் தனியா ஹண்ட்டுக்கு போறது இல்ல, கூடவே ஹியூமனாட்டி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனியனும் இருக்க போறாங்க. அது வேற எதுவும் இல்ல, வேலன் யூட்டானியால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சிந்தசைட் எலிஃபினிங்ன்ற ஆக்டர்ஸ் தான் இந்த ரோலை ப்ளே பண்றாங்க. இதே சிந்தசைட்ஸ் தான் நீங்க ஏலியன் படங்கள்ல பார்த்திருப்பீங்க. வேலன் யூட்டானியன்ற கம்பெனி தான் இந்த ரோபோட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அதுவும் இந்த ரோபோட் எப்படி சேம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அதுல அவங்க கட்டி வச்சிருக்க ஒரு சீன்ல அவங்களோட ஐயே வேலன் யூட்டானியோட லோகோவா சேஞ்ச் ஆகும். இன்னும் ஒரு சில ஷார்ட்ல அந்த வேலன் யூட்டானியோட லோகோவை காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஏலியன் அண்ட் பிரெடேட்டர்ஸ் ரெண்டு பேருமே சேம் யூனிவர்ஸ்குள்ள தான் இருக்காங்கன்றத கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு அந்த கிராஸ் ஓவர் வர்சஸ் படமும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அடுத்து கலஸ்கன்ற பிளானட்டுக்குள்ள நம்ம ஹியூமன்ஸும் குடியேறி இருக்காங்க. ஆனா பிரெடேட்டர் தன்னோட பிரேவை சூஸ் பண்ணிருக்கிறது ட்ரைலரோட எண்ட்ல வர அந்த பெரிய மான்ஸ்டரா தான் இருக்கணும். இதுக்கடையில ஏதோ ஒரு வேர்கள்ட்ட சண்டை போற மாதிரி நம்ம பிரெடேட்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் நல்லா இருக்கும். அது ஏதாச்சும் வேற இல்ல ஏதோ கிரீச்சரோட டென்டக்கல்ன்றது நம்மளுக்கு தெரியல. இந்த டெக்ன்ற பிரெடேட்டருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸா இருக்க போகுது. போஸ்டர்லயுமே அதான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் சான்ஸ்ன்றது தன்னோட ஒர்த்தினஸ் ப்ரூஃப் பண்ணி தன் கிளானுக்குள்ள திருப்பி சேர்றதா தான் இருக்கணும். அடுத்த டெக்ன்ற இந்த பிரெடேட்டரோட லுக் ரொம்ப டிஃபரெண்டாவும் அதே சமயத்தில் குட்டியாவும் இருக்குன்றாங்க. சொல்லப்போனா இந்த கிளான்ல எங்க வீக்கா இருக்க பிரெடேட்டர் இதுதான். அதனால இந்த பிரெடேட்டர் குட்டியா இருக்கு. அடுத்து இந்த பிரெடேட்டரோட டிசைன்றது ஹியூமனைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மேபி இந்த படத்துல ப்ரோட்டகனிஸ்டா பிரெடேட்டர் இருக்க போறதுனால நம்ம அது கூட கனெக்ட் ஆகும்னு அது பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ட்ரைலர் எண்ட்ல இந்த பிரெடேட்டர் மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ணுது. பயங்கரமா கத்தவும் செய்யுது. வா நீ என்ன பார்த்தலான்ற மாதிரி. இதை ஹண்ட் பண்ண போற இந்த பெரிய மான்ஸ்டர் மனுஷங்களால் உருவாக்கப்பட்டதா இல்ல இந்த பிளான்ட்ல ஆல்ரெடி அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்றது நமக்கு தெரியல. இந்த டீசர்ல சொல்லப்பட்டது முடிஞ்ச கிளியர் கட்டா பிரேக் டவுன் பண்ணியாச்சு. ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு ட்ரைலர் வரட்டும். கிளியர் கட்டான ஒரு பிரேக் டவுன் பார்த்துருவோம். இந்த படத்துக்கு டேரக்டர் யார் வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா பிரே அண்ட் பிரெடேட்டரோட ஆந்தாலஜி படத்தோட டேரக்டரான டான் ட்ராக்டன்பர்க் தான் ரிட்டர்ன் ஆயிருக்காரு டேரக்டரா. கிடையாது ஏலியன் பிரெடேட்டரையும்
வச்சு ஏதோ சம்பவம் பண்ண போறாரு அந்த டேரக்டர். வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன மாதிரியான சம்பவம்னுட்டு. ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா, பை கைஸ்.